இந்த நிகழ்வுகள் எல்லாம் இன்னும் 1000 வருஷம் இருக்கிறது, இன்னும் 15000 வருஷம் இருக்கிறது, இன்னும் 15000 கோடி லட்சம் வருஷம் இருக்குது என்று நினைச்சுக்கிட்டு இருப்போம். அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ்வினுடைய தூதர் உச்சபட்சமாக சொல்கிறார்கள் அதனுடைய வேகம் எப்படி இருக்கும் என்பதை. ஒரு மனிதர் உணவை சாப்பிடுவதற்காக தன்னுடைய கையில் உணவை எடுத்து வாய்க்கு அருகாமையில் கொண்டு சென்றிருப்பார். அந்த உணவு அவருடைய தொண்டை குழியை தாண்டி கூட சென்றிருக்காது. அதற்குள்ளாக மறுமை நாள் நிகழ்ந்துரும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லுகிறார்கள். சாப்பாடை சாப்பிட்டு மென்று முழுங்குவதற்கு எவ்வளவு ஆகும்? 5 செகண்ட் ஆகுமா? அதிகபட்சமா போன 10 செகண்ட் ஆகுமா? அந்த 10 செகண்ட் நிமிஷத்துக்குள்ள, அந்த 10 செகண்ட் டைமுக்குள்ள மறுமை நாள் நிகழும் என்றால் எவ்வளவு வேகமா இருக்கும். அப்ப அவ்வளவு வேகமாக இருக்கக்கூடிய மறுமை நாளை குறித்து தான் அல்லாஹ்வினுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய ஏக இறைவனின் அடியார்களே, அந்த வல்லமையும் சர்வ அதிகாரமும் படைத்த ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கே போற்றி புகழக்கூடிய புகழ்கள் அனைத்தும் உரித்தாகட்டுமாக என்று அவனை போற்றி புகழ்ந்த வண்ணம், மேலும் அவனுடைய அன்பும் கருணையும் நிகரில்லா அருட்கொடைகள் அனைத்தும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களினுடைய குடும்பத்தார்கள் மீதும், மேலும் அவர்களோடு வாழ்ந்து அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில் பறைசாற்றி மரணித்த உத்தம தோழர்களான சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும், இன்னும் குறிப்பாக சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே மிகச் சிறந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மா தினத்தன்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த ஏகத்துவத்தின் அடிப்படையில் ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக இங்கு ஒன்று குழுமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீது நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை துவங்குகிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அன்பிற்கினிய அடியார்களே, நாம் எல்லாம் இந்த உலகத்தில் ஒரு இஸ்லாமியர்களாக வாழ்ந்து வருகிறோம். இப்படியாக வாழக்கூடிய இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய அடிப்படை கொள்கையாகவே அல்லாஹ்வை நம்பிக்கை வைக்கக்கூடிய கொள்கையாக இருக்கிறது. மேலும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பொன்மொழிகளை புரட்டி பார்க்க போகும் பொழுது அல்லாஹ்வோடு சேர்த்து அவனுடைய நபிமார்கள், அவனுடைய வானவர்கள், மறுமை நாள், மறைவானவற்றை நம்புவது போன்ற ஒரு சில விஷயங்களால் இந்த இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதையெல்லாம் நம்பினால்தான் ஒருவன் முஃமினாக இருக்க முடியும் என்பதையும் அல்லாஹ்வினுடைய தூதர் தங்களுடைய பொன்மொழியின் வாயிலாகவும் சொல்லித் தருகிறார்கள். அப்ப அப்படியாக ஒரு நம்பிக்கையில் உள்ள ஒரு விஷயம்தான் இந்த மறுமை நாள் என்பது. ஆனா இன்றைக்கு இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நம்ம எப்படி நம்புகிறோம்? ஏதோ மறுமை நாள்னு ஒண்ணு இருக்குது, என்ன குர்ஆனிலே ஹதீஸே சொல்லப்பட்டதை போன்று மறுமை நாள் ஒன்று ஏற்படும். அந்த மறுமை நாள் ஏற்பட்ட போகும்பொழுது என்ன நடக்கும்? மக்கள் எல்லாம் அங்கும் இங்கும் ஓடுவார்கள். ஓட போகும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி அந்த நாளில் தவறு செய்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்குவான். நன்மைகளை செய்தவர்களாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புறத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடையான சொர்க்கத்தை வழங்குவான் என்று நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அது எப்படி நம்பணும்? நம்ம
அந்த இடத்துலதான் நம்மளுடைய உள்ளங்கள் ரொம்பவும் சிதைவுபட்டிருக்கிறது. பார்க்க தானே செய்கிறோம். ஒரு முஸ்லீம்கிட்ட போய் கேளுங்களேன், பாய் மறுமை நாள் நடக்குமா கேளுங்க, நடக்கும் பாய். எப்ப பாய் நடக்கு? அது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருக்கு, அழகான முறையில் பதில் சொல்லிடுவாங்க. ஆனால் மறுமை நாளை பற்றி அச்சம் நம்மள்ட்ட இருக்குதா? மறுமை நாள் திடீரென்று இன்றைய தினத்தில் சம்பவித்து விட்டது என்று சொன்னால் நம்மால் எங்க ஓட முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, மறுமை நாளினுடைய நெருக்கத்தை பற்றி சொல்லுகிறார்கள். சஹீஹுல் முஸ்லிமில் பார்க்கலாம், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் மறுமை நாளும் இந்த இரண்டு விரல்களை போன்று வந்திருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லுகிறார்கள் என்று நம்ம பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம், பல ஜும்மாவுகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய அருட்பெரும் கிருபையால் இன்றைக்கு ஏகத்துவத்தினுடைய எழுச்சியின் காரணமாக மார்க்க அறிவு உள்ளவர்கள் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் குறைவாக ஆகிவிட்டார்கள். அது மிகப்பெரிய வெற்றிதான். இந்த செய்தி கூட தெரியாத ஒரு இஸ்லாமியர் இருக்கவே முடியாது. இது ஒன்னு ரெண்டு பேர் கரிசமான மக்கள் இருக்கலாம், அது எல்லாருக்குமே தெரியும்ல. அல்லாஹ்வினுடைய தூதர் நானும் மறுமை நாளும் இப்படி வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று எல்லாருக்குமே தெரியும். அது ஏன் அல்லாஹ்வினுடைய தூதர் இப்படி சொல்லணும் என்பதை யோசித்திருக்கிறோமா? 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளும் நானும் இப்படி வந்திருக்கிறோம் என்கிறார்கள். ஆட்காட்டி விரலையும் அதற்கு அடுத்திருக்கக்கூடிய நடுவிரலையும் இணைத்து காட்டுகிறார்கள். அப்ப இந்த இரண்டு விரலுக்கும் எவ்வளவு இடைப்பட்ட தூரம் இருக்கும்? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. நம்ம இப்படி யோசிச்சு பார்க்கணும், 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படி இணைந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அப்ப நம்மளுடைய காலகட்டம். அதைத்தான் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு இடத்தில் சொல்லுகிறார்கள், மறுமை நாளை பற்றி உங்களுக்கு அச்சம் இல்லாமல் இருக்குதுல்ல, நம்மளை உணர்வதற்காக அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லுகிறாங்க, மறுமை நாளை பற்றிய அறிவு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுல்ல, மறுமை நாளினுடைய நிகழ்வு இப்படித்தான் இருக்கும் என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் அல்லவா. மறுமை நாள் இப்படி சம்பவிக்கும், மறுமை நாளினுடைய வேகம் இப்படி இருக்கும், மறுமை நாளினுடைய ஒரு நாளினுடைய தொலை தூரம் நீண்ட காலமாக இருக்கும் என்பதை நான் அறிந்து வச்சிருக்கிறேன்ல. அதே போன்று நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்கிறார்கள், லவ் தஅலமூன மா அஅலமு, மறுமை நாளை பற்றிய சிந்தனை எனக்கு வழங்கப்பட்டதை போன்று நான் அறிந்ததை போன்று நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால் லதஹீக்தும் கலீலா வல பகீத்தும் கஸீரா, நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். இந்த துனியாவோட சிரிப்பு குறைஞ்சிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். மறுமை நாளை பற்றிய சிந்தனை அல்லாஹ்வினுடைய தூதருக்கு எப்படி சிந்தனை வழங்கப்பட்டதோ அந்த மாதிரி நம்ம சிந்திச்சோம்னா மறுமை நாளை பற்றிய சிந்தனையிலே நம்முடைய வாழ்க்கை ஓடிடும். ஒரு மனிதனுக்கு அறிவு கொடுக்கப்பட்டதிலிருந்து மறுக்கின்ற வரைக்கும் அவன் அழுது கொண்டேதான் இருப்பான், சிரிக்க மாட்டான், சிரிப்பு குறைஞ்சிடும். அல்லாஹ்வினுடைய தூதர் அதான சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று நம் மறுமை நாளை சிந்தித்தோம் என்றால் நம்மளால் இந்த உலகத்தில் சிரிக்க முடியாது என்று சொன்னால் அப்ப அதனுடைய அந்த நாளினுடைய வீரியம் எப்படி இருக்கும்? அதனுடைய ஒவ்வொரு திடகாத்திரமான பயங்கரமான சப்தங்களும் அந்த நாளினுடைய நிகழ்வுகளும் எப்படி இருக்கும்? அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறான். எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான்? 22வது அத்தியாயத்தினுடைய 1வது வசனம் 2வது வசனத்தில் பேசுகிறான். இது நம்ம தமிழ் தர்ஜுமால எடுத்துதான் பொருட்கள் கிடையாது, செல்போனுகளிலே வந்துருச்சு, தர்ஜுமாவுடைய ஆப் வந்துருச்சு. ஒரு வேலையை பார்க்கிறதாக இருந்தால் ஒரு மீட்டிங்ல போய் கலந்துக்கிறதா வைங்க, வைஃபை போட்டுக்கிறோம். எப்படி அன்லிமிட்டடான வைஃபை எத்தனை ஜிபி பயன்படுத்திக்கிறலாம், மாதம் முழுவதும் 10,000 ஜிபி கூட பயன்படுத்திக்கிறலாம். ஏன் என்னுடைய உலக வேலை கெட்டு போய்விடக்கூடாது என்று நம்ம யோசிக்கிறோம்ல. குர்ஆன் அப்ளிகேஷன் 10 ஜிபி 15 ஜிபி கிடையாது, மிஞ்சி 5 MB இருக்கும். அதையும் தாண்டி போனா 15 MB இருக்கும், அதிகபட்சமே அவ்வளவுதான்.
அந்த மாதிரியாக குர்ஆனை டவுன்லோட் செய்து அதில் எடுத்து பாருங்க. அதில் தர்ஜுமா மொழிபெயர்த்துக்கிறார்கள். அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை அஞ்சி நடங்கள், உங்களுடைய இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இன்ன ஸல்ஸலத ஸாஅ ஷைஉன் அதீம், உலகம் அழியக்கூடிய மறுமை நாளினுடைய நிகழ்வு என்பது பிரம்மாண்டமானதாக இருக்கிறது, கடுமையான ஒரு நாள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். சொல்லிவிட்டு அந்த மறுமை நாளினுடைய மனிதனுடைய செயல் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ற மாதிரிங்க, யௌம தரவுனஹா ததுலு குல்லு முரிலத்தின் அம்மா அர்தஅத், அந்த நாள் நடக்க ஆரம்பிச்சுன்னு வைங்க, அதனுடைய நிகழ்வு நடக்க ஆரம்பித்து விட்டால் மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படிப்பட்டவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள்? ஒவ்வொரு தாய்மார்களும் குழந்தையை பெற்றெடுத்து தன்னுடைய மடியில் வைத்து பாலூட்டி கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களை நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படி? அந்த தாய் எதற்காக தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டினாலோ அந்த பாலூட்டக்கூடிய அந்த நிகழ்வே மறந்துடுவா. இந்த உலகத்தில் மறப்பாங்களா? 10 மாசம் பிள்ளைய சுமந்து பெற்றாங்க, சுமந்து பெற்று விட்டு அந்த குழந்தை நல்ல திடகாத்திரமான ஒரு இளம் பெண்ணாக ஒரு இளைஞனாக இந்த சமுதாயத்தில் வளர்கின்ற வரைக்கும் எவ்வளவு போராட்டம். ஒரு தாய் கொஞ்ச நஞ்சமாக தியாகம் செய்யறாங்க பிள்ளைகளுக்காக. அந்த குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகாக திடீர்னு நைட்டு பார்த்தா 1 மணிக்கு ஆளும், திடீர்னு பார்த்தா 2 மணி 3 மணிக்கு ஆளும். அழுவ போகும் பொழுது பாப்பா மாறுவ கூட ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, முகத்தை சுழிச்சிடுவாங்க. ஆனா தாய் அப்படி கிடையாது. புள்ள எதற்கு அழுவதா தெரியலையே, பசிக்காக அழுவதா, ஏதோ எறும்பு கடிச்சு பிடிச்சா, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அப்படியே பதறி போய் எழுந்திருப்பாருங்க. எழுந்திருச்சு நட்ட நடு ராத்திரியாக இருந்தாலும் அந்த குழந்தைக்காக பால் ஊட்டி விட்டு அந்த குழந்தையினுடைய நிம்மதியான உறக்கத்தை கண்களுக்கு முன்பாக பார்த்து கண் குளிர உறங்குவாள் தாய். அந்த தாயை பற்றி இறைவன் பேசுகிறான். ஒரு தாய் எதற்காக தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டினாலும் அந்த பால் ஊட்டக்கூடிய நிகழ்வை மறந்துடுவா, பாசத்தை மறந்து விடுவாள், அந்த குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய இரக்கத்தை மறந்து விடுவாள். இதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. மேலும் இறைவன் சொல்கிறான், ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படி பார்ப்பீங்க? நிறமாச கர்ப்பிணியாக இருப்பார்கள், 7 மாசம் 8 மாசம் கர்ப்பிணியாக இருப்பார்கள். தன்னுடைய கர்ப்பத்தை அவர்களே கீழே இறக்கி வைத்து விடுவார்கள். எவ்வளவு மோசமான நிகழ்வு பார்த்து நம்ம சகிக்க முடியுமா? அதுவும் ஒரு பெண் தானாகவே பிரசவிக்கிறாள் என்று சொன்னால் ஒரு நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயங்க. இந்த காலத்துல இப்ப இருக்கக்கூடிய திடகாத்திரத்திற்கும் இப்ப இருக்கக்கூடிய உணவு பழக்க முறைக்கும் சுகப்பிரசவம் என்பது 100க்கு 5% மாறிவிட்டது. மிச்சம் இருக்கக்கூடிய 95% ஆபரேஷன் தான். ஏன்? பிரசவ வலியை தாங்க முடியல. மேலும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய வலியை அளவதற்காக, வலியை அளந்து பார்ப்பதற்காக டோல் என்ற ஒரு அளவை பயன்படுத்துவார்கள். அந்த டோலினுடைய அளவு மனிதனுடைய உடலில் 40% தொற்றுச்சு சொன்னா மனுஷன் மௌத்தா போயிடுவான். அதே போன்று இந்த பிரசவத்தின் பொழுது ஒரு பெண், ஒரு தாயாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பெண் அந்த குழந்தையை பெற்றெடுக்க போகும் பொழுது அந்த 40 டோலினுடைய அளவை தொட்டு வருகிறாள். கிட்டத்தட்ட மரணத்தை கண்களுக்கு நேராக சந்திப்பதற்கு சமம். அவ்வளவு ஒரு வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த பிரசவம். அதை சொல்லுகிறான் அல்லாஹ். பிரமிப்பு ஊட்டியவர்களாக, பார்வைகள் மதிமயங்கவர்களாக, குழந்தை கீழே உள்ளது தெரியாது, பிரசவம் போறது தெரியாது. அதற்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், இன்ன ஸல்ஸலத ஸாஅ ஷைஉன் அதீம். அன்றைய நாளினுடைய பயங்கரமான நிகழ்வு என்பது பிரம்மாண்டமானது என்று இறைவன் சொல்கிறான். யோசிக்கிறோம் நம்மளால?
யோசித்து செயல்படுகிறோமா? மறுமை நாளை பற்றி உரை நிகழ்த்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், சூப்பரான உரை. சொல்லப்பட்டது யாருக்குங்க? மாற்றுமத சகோதரர்களுக்கு சொல்லப்பட்டதா? மறுமை நாளினுடைய நிகழ்வு இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உணர்ந்து இந்த உலகத்தில் சரியான முறையில் வாழ்வதற்காக, சரியான முறையில் அல்லாஹ்வினுடைய பாதையில் அச்சத்தை தன்னுடைய உள்ளத்தில் விதைத்தவனாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உரை. யோசிக்கிறது கிடையாது. மேலும் இறைவன் சொல்லுகிறான், அன்றைய நாளில் நீங்கள் மனிதர்களை மயக்கமுற்றவர்களாக பார்ப்பீர்கள், மதிமயங்கவனாக பார்ப்பீர்கள். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் மது போதையினால் போதையூட்டவர்கள் கிடையாது, மது போதையினால் மயக்கமுற்றவர்கள் கிடையாது. அந்த நாளினுடைய திருக்கத்தை பார்த்து நமக்கு ஏதேனும் ஆயிருமே என்ற பிரமிப்பு தான். ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு 2 லாரி நேருக்கு நேரம் மோதிச்சுல, அதனுடைய சம்பவத்தை பார்த்து நம்மளால ஜீரணிக்க முடியுமா? ஹார்ட் பேஷண்ட், சுகர் பேஷண்ட் அந்த இடத்துல போயிடும் உடம்புல உள்ள உயிர். அவ்வளவு பிரம்மாண்டமான இந்த உலகத்தினுடைய விஷயத்தை நம்ம தாங்க முடியல, வெடிப்பு சத்தங்களை தாங்க முடியல. வெடியினுடைய சத்தத்தினுடைய அளவு கொஞ்சம் சொன்ன வீடு இடிஞ்சு விழுந்துருது. அப்ப இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நம்மளால தாங்க முடியல. அல்லாஹ் சொல்கிறான், மறுமை நாளில் மனிதர்கள் மயக்கமுற்றவர்களாக இருப்பார்கள், மதிமயங்குவர்களாக. ஏன்? அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே வெவ்வேறு இடங்களில் பேசுகிறான், வெவ்வேறு வசனங்களில் சொல்லுகிறான். இப்படியாக சொல்லக்கூடிய வசனங்கள் வேண்டுமானாலும் வேறு அத்தியாயத்தில் இருக்கலாம், ஆனால் ஒரு வசனம் ஒன்றன் பின் ஒன்றாக ஒத்து போகும். இது அல்லாஹ்வினுடைய குர்ஆனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிசயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் பல இடங்களில் பேசுகிறான். அந்த மறுமை நாளினுடைய நிகழ்வின் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான், மறுமை நாள் எப்படி தெரியுமா ஆரம்பிக்கும்? இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, பூமி பேரதிர்ச்சியாக உலுக்கப்படும் பொழுது சொன்னானே அல்லாஹ், அன்றைய நாளில் பேரதிர்ச்சி மிக்க நாளில் பிரம்மாண்டமானது என்று சொன்னானே, அந்த பிரம்மாண்டமான நாள் தான் இது. பூமி பேரதிர்ச்சியாக குலுக்கப்படும் பொழுது அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி தன்னுடைய சுமையை வெளியாக்கும். புதைச்சவன் புதைக்காதவன், செத்த அழுகி போனவன், எத்தனை நாளுக்கு முன்னாடி புதைச்சமோ, எத்தனை வருடங்களுக்கு முன்பாக புதைத்தமோ, தங்க புதையலை வெளியாகும், செத்த சடலங்களை வெளியாகும். மறுமை நாளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், அதை பார்த்துவிட்டு மனிதன் கேட்பான், பூமிக்கு என்னப்பா ஆயிடுச்சு, என்ன நடந்து கொண்டிருக்கிறது பூமியில? பைத்தியம் முடிச்சவனை போன்று இருப்பான். சகிக்க முடியுமா நம்மளால பார்த்துட்டு? 3 நாளைக்கு முன்னாடி புதைச்ச ஜனசம் வந்து கிடக்கும். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக புதைத்த ஒவ்வொரு தூதர்களினுடைய, அல்லாஹ்வினுடைய தூதருக்கு முன்பாக புதைக்கப்பட்ட ஒவ்வொரு நபிமார்களின் உடல்கள் மேல வந்து கிடக்கும். அல்லாஹ்வின் தூதரோடு வாழ்ந்த 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து மரணித்த சஹாபாக்களினுடைய உடல்கள் மேல வந்து கிடக்கும். பார்த்து நம்மளால சகிக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய நிலைமை என்ன? எங்கு பார்த்தாலும் சடலங்கள், எங்கு பார்த்தாலும் அழுகி போன சடலங்களினுடைய துர்வாடை. அந்த இடத்தில் வாழ்வதே மிக கடினமான ஒரு நிலைமையாக மாறிடுச்சு. அந்த அளவுக்கு மோசமான நிலைமை இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் ஏற்பட்டு விட்டது. கொத்து கொத்தாக மக்களினுடைய சடலங்கள் கிடக்கின்றது. பார்த்து சகிக்க முடியல. இன்னும் பத்திரிகையாளர்கள் எல்லாம் தங்களுடைய பத்திரிகை இருக்கக்கூடிய வீடியோக்களில் போடுகிறார்கள். ஒரு நாய் மிஞ்சி மிஞ்சி போனா கறியை திங்கும். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நாய் ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறியோ கோழிக்கறியோ இருக்கக்கூடிய எலும்பை திங்கும். எங்கேயாவது நாய் மனுஷனை திண்டு பார்த்திருக்கீங்களா? பாலஸ்தீன்ல பார்க்கலாம். மனிதனுடைய உடல்களை, சின்னஞ்சிறிய குழந்தைகளின் பச்சிலம் குழந்தைகளுடைய உடல்களை நாய் குதறி தின்று கொண்டு இருக்கிறது. அந்த அளவுக்கு மோசமான நிலைமை பாலஸ்தீனத்துல. அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வை நம்மளால பார்த்து சகித்து முடியல. உள்ளங்கள் எல்லாம் நடுங்குகிறது. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம், அந்த மக்களுக்காக கண்ணீர் விட்டு அழுகிறோம். அப்ப இதையே நம்மளால தாங்க முடியல. அல்லாஹ் சொல்கிறான், பூமி தன்னுடைய சுமையை வெளியாக்கும் பொழுது
பூமிக்கு அடைய என்னப்பா நேர்ந்துச்சு என்று மனிதன் கேட்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுவும் இல்லாமல் இறைவன் இன்னும் பல பல இடங்களில் சொல்கிறான். அந்த மறுமை நாளுடைய நிகழ்வின் பொழுது அந்த பூமி பேரதிர்ச்சியாக குலுக்கப்படும் பொழுது அது சுமையை மட்டும் வெளியாக்காது. அல்லாஹ் மேலும் ஒரு அத்தியாயத்தில் பேசுகிறான். சூரத்துல் ஹாக்காவில் பேசுகிறான். 69வது அத்தியாயத்தை புரட்டி பாருங்கள். 13, 14, 15வது வசனம். 3 வசனத்தில் இறைவன் பேசுகிறான். மறுமை நாளின் பொழுது ஒரே ஒரு தடவை தான் சூர் ஊதப்படும். சூர் என்பது எப்படி இருக்கும்? இன்றைக்கு நம்மளுடைய ஊர்களில் எக்ஸிபிஷன்ல வச்சு ஊதுறாங்களே, பிபி ஊதாங்களே, அது மாதிரிலாம் இருக்காது. அந்த சூர் வேற. அந்த சூர் ஊதப்பட்ட உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், வஹுமிலத்தில் அர்து வல் ஜிபால் ஃபதுக்கதா தக்கத்தன் வாஹிதா. பூமியும் மலைகளும் பெயர்க்கப்பட்டு ஒரே அடியாக அடித்து சுக்குநூறாக நொறுக்கப்படும். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 56வது அத்தியாயத்தில் பேசுகிறான். என்ன அத்தியாயம்? அந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், வபுஸ்ரத்தில் ஜிபாலு பஸ்ஸா. மலைகளும் பூமிகளும் தூள் தூளாக ஆக்கப்படும். பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்ம இந்த உலகத்தை. பிரம்மாண்டமான உலகம். இந்த உலகத்தை போன்று வேற எந்த உலகமும் கிடையாது. அல்லாஹ் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பலமான உலகம். இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வேண்டும் என்பதற்காக எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு நிலங்களை வாங்கி சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கென்று இருக்கக்கூடிய ஒரு சொந்த இடத்தை இந்த பூமியை நிலைநாட்டி விட வேண்டும் என்று யோசிக்கிறோம். காரணம் என்ன? இந்த உலகத்தினுடைய பிரம்மாண்டத்தை பார்த்து மயங்குகிறோம். அப்படியே இந்த உலகம், இந்த உலகத்திலே நம்மளை அப்படியே ஈர்த்துக் கொள்ளுகிறது. இந்த உலகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், பூமி சுக்குநூறாக நொறுக்கிறோம். அல்லாஹ், இதற்கு மேலே நீ ஆசை வைப்பியா? இதற்கு மேலாகவும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உனக்கு வருமா? அப்படி வந்தது என்றால் என்னுடைய குர்ஆனை எடுத்து படி. சொல்லுகிறேன், நான் கேளு. என்ன சொல்லுகிறேன்? இந்த உலகத்தை நேசிப்பாய், இந்த உலகத்தில் உனக்கு சொந்த இடம் என்று யோசிப்பாய். ஆனா நான் என்ன செய்வேன்? அடிச்சு சுக்குநூறாக நொறுக்கிறேன். பூமியை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். பூமி பஞ்சு பஞ்சா பறக்கும் சொல்ல யோசிக்க முடியுமா? அவ்வளவு பயங்கரமான நாளாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அதுவும் இந்த நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் இருக்குல்ல, இந்த நிகழ்வுகள் எல்லாம் இன்னும் 1000 வருஷம் இருக்கிறது, இன்னும் 15000 வருஷம் இருக்கிறது, இன்னும் 15000 கோடி லட்சம் வருஷம் இருக்குது என்று நினைச்சுக்கிட்டு இருப்போம். அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளினுடைய அடையாளமாக, மறுமை நாளை பறைசாற்றும் விதமாக சொன்ன ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? முதலாவது அடையாளம் சஹீஹுல் புகாரில பார்க்கலாம். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தபூக் போரின் பொழுது இந்த செய்தியை சொல்கிறார்கள். என்ன செய்தி? மறுமை நாளினுடைய அடையாளமாக நீங்கள் எதிர்பார்ப்பது என்னுடைய மரணத்தை தான். மறுமை நாளினுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் என்னுடைய மரணம். நான் மரணித்ததற்கு பிறகாக மறுமை நாளை அதிகமாக எதிர்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர். அப்ப வரக்கூடிய அடுத்த ஜும்மா கூட மறுமை நாளிலே துவக்கமாக கூட இருக்கலாம். நம்மளால யோசிக்க முடியாது. அல்லாஹ்வினுடைய தூதர் அதான சொல்றாங்க, உலகம் படைக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மௌத்தா போனது வெள்ளிக்கிழமை, உலகம் அழிக்கப்படுவதும் வெள்ளிக்கிழமை என்று சொன்னார்களே. அடுத்த வெள்ளிக்கிழமை கூட மறுமை நாளா இருக்கலாம். நம்ம எல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையில அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி காத்து வரமா வந்து இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஜும்மா மேடையில ஜும்மாவுடைய உட்கார்ந்து காதாத்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஃபஜ்ர் தொழுக வந்த சகோதரர்கள் எத்தனை நபர்களினுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெள்ளிக்கிழமை உலகத்தை அழிக்க போகிறேன் என்று சொல்லி இருக்கிறானே, இன்றைய ஃபஜ்ரினுடைய தினமோ வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. இந்த தொழுகைக்கு பிறகாக சூரியனை நான் கிழக்கில் பார்க்க போகிறேனா அல்லது மேற்கில் பார்க்க போகிறேன் என்ற அச்சம் எத்தனை நபர்களுக்கு வந்திருக்கும்? நினைச்சு பாருங்க. நம்ம அதிகமான மக்கள் எப்படி இருக்கும்? வெள்ளிக்கிழமை தூங்குனதுல ஓடி இருந்த தொழுகைக்கு
அடுத்தடுத்த தொழுகைக்கு ஓடிடணும் என்று தொழுகையாளிகள் நினைப்பார்கள். உலகத்தை நேசிக்கூடிய எப்படி நினைப்பாங்க? ஃபஜ்ர் தொழுகை வந்து பெரிய செயலா இருக்குது, ஃபஜ்ர் தொழுகை வந்து பெரிய கஷ்டமா இருக்குது, சரி தொழுகையாச்சும் போய் வா படுத்துறோம் என்ற ஓடத்தில் ஓடுறோம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யறதில்லை, அல்லாஹ்விடத்தில் மன்றாடி இறைவா மறுமை நாளுக்கு முன்பாக எனக்கு நன்மைகள் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்குகிறார் என்று கேட்கிறதில்லை. இப்படியாகத்தான் இந்த உலக வாழ்க்கையை நேசித்தவர்களாக, இந்த உலகத்தினுடைய மோகத்தில் மூழ்கியவர்களாக மறுமையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இவ்வளவு திடுக்கிடக்கூடிய இந்த செய்தியை, பயங்கரமான இந்த நிகழ்வை நினைத்து வாழக்கூடிய மக்களாகவும் இருக்கணும். மேலும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமை நாளினுடைய ஆரம்பம் என்பது இது வந்து ஆமா அசைஞ்சு வருமே, ஆடி அசைஞ்சு அமாவாசைக்கு வர மாதிரிலாம் வராது. அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ரெண்டு மனிதர்கள் அவர்களுக்கு இடையே துணி விரிக்கப்பட்டு மூடப்பட்டு கூட இருக்காது, துணி வியாபாரம் செய்து முடித்திருக்க மாட்டார்கள், அதற்கு உள்ளாரவே மறுமை நாள் நிகழ்ந்து முடிஞ்சிடும். இன்னொரு மனிதர் இருப்பார், அவர் எப்படி தன்னுடைய ஒட்டகத்தில் இருந்து பாலை கறந்து வீட்டிற்கு எடுத்து சென்று கொண்டு இருப்பார், ஆனால் பாலை அறிந்திருக்க மாட்டார், அதற்குள்ளாக மறுமை நாள் நடந்து முடிஞ்சிடும். மேலும் அல்லாஹ்வினுடைய தூதர் உச்சபட்சமாக சொல்கிறார்கள், அதனுடைய வேகம் எப்படி இருக்கும் என்பதை. ஒரு மனிதர் உணவை சாப்பிடுவதற்காக தன்னுடைய கையில் உணவை எடுத்து வாய்க்கு அருகாமையில் கொண்டு சென்றிருப்பார். அந்த உணவு அவருடைய தொண்டை குழியை தாண்டி கூட சென்றிருக்காது, அதற்குள்ளாக மறுமை நாள் நிகழ்ந்துரும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லுகிறார்கள். சாப்பாடை சாப்பிட்டு மென்று முழுங்குவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 5 செகண்ட் ஆகுமா? அதிகபட்சமா போன 10 செகண்ட் ஆகுமா? அந்த 10 செகண்ட் நிமிஷத்துக்குள்ள, அந்த 10 செகண்ட் டைமுக்குள்ள மறுமை நாள் நிகழும் என்றால் எவ்வளவு வேகமா இருக்கும்? அப்ப அவ்வளவு வேகமாக இருக்கக்கூடிய மறுமை நாளை குறித்து தான் அல்லாஹ்வினுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட இந்த மறுமை நாளை அதிகமாக நினைவு கூர்ந்து இந்த உலகத்திலேயே மறுமையில் நமக்கு காப்பாற்றக்கூடிய அமல்களை அதிகமாக செய்து நாளைக்கு மறுமையிலிருந்து தப்பிக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.